அதை நான் பேசும்போது சொல்லக்கூடாது. நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு மழை வருதுங்கிறது. என்னங்களா எனக்கு அங்கே காது. ஓகே ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். ஆமாம், காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பைக்கில் வந்துருக்கிய அவங்களுக்காக சீக்கிரம் பேசி முடிச்சிடுவோம். இந்த மேடை வந்து யாருமே டைரக்டர் இல்லை. முதல்ல சிங்கம்புலி சார் வந்து ஒரு வாரத்தில் இயக்குனர், இப்போ முழு நேர நடிகர். அப்புறம் எங்கள் சரவண சுப்பியா அவர்கள், அவரும் டைரக்டர், இப்போ அவரும் முழு நேர நடிகர். அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், அவர் நடிகர் ஆகிட்டார். ஆமாம், மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் எல்வி சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு. அடுத்து யாராவது பிஎம் ஆக்கி விட்டுருக்காரு. வளர்ச்சி தொடரட்டும். ஆமாம், சீக்கிரம் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா சரி, இந்த படத்தை இயக்குனர் இருக்கும். பார்த்தா நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சிறந்த நடிகர்ன்ட்டார். இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு. திரையுலகிலே இன்னைக்கு பஞ்சம் வந்து இயக்குநர்களுக்கு தான். சில சூழ்ச்சி நடக்குது. இயக்குனர் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க. அப்படியே அந்த சூழ்ச்சி எல்லாம் விழுந்துட்டு நினைக்கிறேன். சரவண சார் அடுத்து படம் பண்ணணும் சார். சிங்கம்புலி சார் மகாராஜாவுக்கு மேலே ஒரு படம் பண்ணணும். பாட்டு, ட்ரெய்லர், பாடல்கள் எல்லாமே அருமை. எல்லாம் புகழ்ந்து பேசிட்டாங்க. பாடல்கள் முன்னிலே மிஸ்டர் அமரா சார் பாராட்டணும். 3 பாட்டும் 3 விதம். இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார் நிறைய படங்கள் கதாநாயகன் நடிச்சுக்கிட்டு. நிறைய படங்களை பார்க்குறோம். சிலர் தான் கதாநாயகன் சொல்கிறாங்க, கதாநாயகனை பார்க்க முடியல. ஆனால் இவர் அந்த ஒரு கதாநாயகனுக்குள்ள தகுதி, அந்த அழகு, அந்த ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நடிப்பும், நான் நடிப்பை பார்த்தேன், நீங்கள் முத்தத்தை பார்த்திய. நான் வந்து அவர் என்னத்தை பார்க்கணும் அதை பார்த்தேன். அவர் உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்குன்னு அவங்கள ரசிச்சிருக்காரு அவரு. என்ன சரி, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு தேடும். அப்படியா கதாநாயகி இருக்கு, கண்ணெடுத்த அழகி இருக்கு, அதெல்லாம் கண்ணில் படலை. கதாநாயகி அம்மா சரி, ஓகே. வயசு கோளாறு கவிஞட்டு மட்டும் இல்லை, எங்க தலைவட்டும் இருக்கு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா, பன்ம ராசா, பின்னிட்ட ராசா, எல்லாரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் வந்து பாலராசில வந்து பெண்களோட இடையில செக்ஸா பார்ப்பாங்க. இவரை எக்ஸா பார்த்துருக்காரு. எவ்வளவு புதுமையான பார்வை பாருங்க. செக்ஸா பார்த்த இடைய வந்து அவரு எக்ஸா பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேல போறாரு. அது விளக்கம் வேற. ஒய் அடி மேல போதும். இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு. ஓகே, இல்லை இங்கிலீஷ் வார்த்தையில் அழகா ஒரு பெண்களை இணைச்சு பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் அவர். ஆமாம், எல்லாருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்கட்டும், வைரமுத்து சாராக இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலாக கொடுத்து அதுக்கு டீம் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் ஏஆர் இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சார்லாம் அந்த கண்ணுக்கு மையாளுக்கெல்லாம் அவர் சாங்கு கொடுத்தாரு, அதுக்கு டீம் போட்டார். அந்த மாதிரி சாங் கண்ணதாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்ல கொடுத்து அதுக்கு டீம் போடுவாங்க. ஐட்ட சாங் ஒரு சாங்கா கொடுத்து அதுக்கு மியூசிக் டீம் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா, பன்ம ராசா. அப்புறம் இங்க ஒரு விஷயம் ஒண்ணு நான் கத்துக்கிட்டது, நம்ம இயக்குனர் முருகன்ட்ட இருந்து. நான்லாம் இது எல்லா படத்துக்குமே ஒரு 2 மணி நேரம் காசு சொல்லியிருக்கேன். மூச்சு பிடிக்க நடிச்சு, வில்லன் மாதிரி நடிச்சு, ஹீரோ மாதிரி நடிச்சு, காமெடியன் மாதிரி நடிச்சு, எல்லாம் நடிச்சு வாய்ப்பு வாங்கியிருக்கேன். மனுஷன் 2 லைன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வயிறு வலிக்கும்,
செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும். கதை ஓகே. எப்படியாது நாங்கள் 2 மணி நேரம் கதை சொல்லி கூட 2 நாள் டைம் கொடுக்குறாங்க, அனுப்பிடுவாங்க. அப்புறம் தான் சரி அங்கே நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி அது சரி பண்ணிடுவோம். ஏன்னா வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்கு, அது சரி பண்ணிடலாம். இப்பெல்லாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும் முடிஞ்சு. அதுக்கு இதை புரிஞ்சுட்டு பிடிச்சிட்டு வந்து ஓகேன்னு கதை வருங்க. இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா, நாங்கள் மூச்சு முட்டு கதை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இவர் மாதிரி கதை சொல்றதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும். நான் மட்டும் இல்லை, எங்கள் தலை உதயகுமார் சாரும் நீங்கள் சொல்லி ரசிச்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன பாட்டது, முத்துமணி மாலை ரசிச்சு எடுத்துப்பாரு. நீங்க ஐயா இருக்க ராசா இருக்கார்ல, அது மாதிரி சாங் எடுக்க, அப்பதான் ரீஎன்ட்ரி கரெக்டா இருக்கும். நம்ம ரசிச்சு கதையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நம்ம ஐயா மாதிரி. ஆனா கடினமான உழைப்பாளையும் தெரிஞ்சிருக்க, எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பா உங்க உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும். எனக்கும் நம்ம ப்ரொடியூசர் நடராசன் சாருக்கு ஒற்றுமை. அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை, நானும் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலைனால பவர் தான், ஜோதி தான். அண்ணாமலையை வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும். நானும் அண்ணாமலையை வேண்டிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் கதாநாயகி ஸ்வேதா டாரதி பாரதிக்கு போல இங்க டாரதி ஸ்வேதா சுருக்கம் சொல்லிடுவோம். ஸ்வேதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரேமில் பார்க்கும்போது நல்ல குழுன்னு ஹீரோயின். அப்போல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க தான் ஸ்லிம்மா இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜோதிகா குழுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழுன்னு இருப்பாங்க. வந்த புதுசில் நயன்தாராவும் கொஞ்சம் குழுன்னு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்பு குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன். இப்போ வர எல்லா ஹீரோனுமே ரொம்ப ஸ்லிம்மா 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் சுவேதா வந்து இந்த பழைய ஹீரோன் மாதிரி நல்லா பேசலாம், கொஞ்சம் குழுன்னு ஏன்னா முழுன்னு அப்படிதான் ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க. டைரக்டருக்கு கதைப்பிடிப்பு இருக்கணும், கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணும். நம்மளும் காஞ்சி போடுறாங்க அங்கேயும் ஹீரோயின் காஞ்சி போடுச்சுக்கல, என்னங்க ரசிக்கிறது அது ஆமா அது அவரு தான். அதான் சொல்லல, அவங்க எண்ணத்துக்கு வார்த்தை வருங்க. எங்க தலைவர் எல்லாத்துக்கும் அவர் தான் தலைமை இன்னைக்கு. ஆமா ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போட உடம்பு குறைச்சிட்டு நினைக்கிறேன். குறைக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த சதைப்பிடிப்பானதுதான் அழகு. இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க. ஏன்னா தமன் சார் உங்களுக்கு பாராட்டுகள். கதாநாயகி கன்னடத்து பையங்களே அழகா பேசினாங்க. நான் உண்மையிலேயே மேடையை பேசுனது இல்லையே, ரொம்ப அழகா பேசினது அந்த கன்னடத்து கதாநாயகி தான். ஏன்னா அதைத்தான் நம்ம ரசிப்போம். நமக்கு செந்தமில்ல பேசி கத்துலாம் யாரும் ரசிக்க மாட்டாங்கலாம். தெரியாத மொழியிலேருந்து தமிழ பேசும்போது ரசிப்போம். நாங்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி இதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் கன்னடத்துலேருந்து சரோஜ தேவியை கன்னட பையங்களும் பட்டம் கொடுத்து ரசிச்ச ஆளுக்கு நாங்கள். வேற எந்த மாநிலத்திலையும் தமிழ் பையங்களி தமிழ் அழகின்னு வேற எவனும் ரசிக்க மாட்டோம். நாங்கள் தான் தமிழர்கள் தான். கன்னடத்தில் வந்தாலும் சரி, மலையாளத்தில் வந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணா ரசிப்போம். அது மாதிரி உங்களையும் வரவேற்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் மழை வரப்போது, அடுத்த சொல்லிடுறேன். ஊட்டியில படகுல பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி 2100 ரூபாய்க்கு 1 ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.